Hello friends, welcome to Jothi Money channel. நான் உங்களோட ஜோதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்லயே வந்து ஹெர்பல் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை க்ளீன் பண்ணி நல்லா ட்ரையா இருக்கு. அடுத்ததா வந்து ஒரு பெரிய கத்தாழை பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து கையில ஆட்டின வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து செக்கு எண்ணெய் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயில் வாங்கிக்கோங்க. ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் வந்து நார்மலாக வந்து கோகோனட் ஆயில் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு 6-7 நெல்லிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக வெங்காயத்தையுமே கருவேப்பிலையுமே ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இதில் வந்து நெல்லிக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து அடுப்பில் வந்து நல்லா வந்து அடி ஸ்ட்ராங்கான பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றுங்க. இல்லைனா வந்து இந்த பொருளாக சேர்ந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் அடி கனமாக இருக்க பாத்திரத்தில் இந்த 1/2 லிட்டர் ஆயிலே ஊற்றியாச்சு. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். வெந்தயத்தை ஆட் பண்ணிட்ட பிறகு அடுத்ததாக நம்ம கத்தாழையை நம்ம சேர்த்துடலாம். கத்தாழை சேர்த்துட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இது கிளறி விடுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த எல்லா பொருளையுமே வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஏன்னா இதை நம்ம அப்படியே விட்டோம்னா இது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணும் போது கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம எல்லா பொருளையுமே சேர்த்துட்டோம். இது குறைஞ்சது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம அடுப்பில் வந்து லைட் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா இதை கிளறி விட்டே இருக்கணும். இது நல்லா கொதி வரணும். ஒரு 6 மந்த் ஆனாலுமே வந்து இந்த ஆயில் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் இதெல்லாமே கருகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்கள் லைட் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த ஆயில் நல்லா கொதிக்கும் போது தான் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். அண்ட் நல்ல ஸ்மெல்லும் இதிலேருந்து வரும். இது குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இதில் வந்து இன்னொரு பொருளுமே வந்து சேர்க்கலாம். மருதாணி இலை கிடச்சிதுங்கன்னா அதையும் நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதை நல்லா இது கூட ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டோடவே நம்ம அரைச்சிட்டோம் இதில் வந்து சேர்க்கலாம். அதுவுமே வந்து நல்ல வந்து ஒரு ஏர் கலர் கொடுக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல. நான் வந்து இந்த டைம் வந்து மருதாணி இலை இல்லாமல் தான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இந்த ஆயில் வந்து கொதிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை உடனே வந்து ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க. இல்லைனா அந்த நீராவி வந்து தண்ணி வந்து இந்த ஆயிலில் இறங்கி ஆயில் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த ஆயில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 hours வந்து நான் இப்படியே இதை ஆற விட்டுட்டேன். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு சின்ன வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆயிலை ஃபஸ்ட்டு 1 டைம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இன்னொரு ஃபில்டர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சூப்பரான ஆயில் கிடைச்சிரும். எந்த ஒரு மாதிரி டஸ்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு க்ளீனான ஆயில் கிடைச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கும் போதும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ஃபில்டர் பண்ணும் போதும் இந்த அளவு டஸ்ட்டு கூட எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஆயில் கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா வந்து இந்த எல்லா பொருளையுமே வந்து அழுத்தி ஆயில் எடுக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே நிறைய ஆயில் இருக்குது. ஸோ கையில் முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி கரண்டியில் அழுத்தி இருக்க ஆயில் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க. கிட்டத்தட்ட நம்ம 1/2 லிட்டர் சேர்த்தோம்ல அதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாது. உங்களுக்கு முழுசாகவே அந்த ஆயில் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆயில் எடுத்த அந்த கேன்லேயே தான் வந்து இதை நான் ஊற்றி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு ஆயில் வந்து கிடச்சிருச்சு. கொஞ்சம் தான் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் மிஸ் ஆகுது. மற்றபடி நம்ம ஊற்றின ஆயில் வந்து அப்படியே கிடச்சிருச்சு. இந்த ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல ஏர் க்ரோத் ஆகும். அதே நேரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எந்த விதமான ஏர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தலைக்கு குளித்த பிறகோ இல்லை தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியோ கூட நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரெகுலராக வந்து ஆயில் பூசுகிறவங்களா இருந்தால் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதோட நல்ல வாசனை வரும் இந்த ஆயிலிருந்து. சிலருக்குலாம் வந்து வெந்தயம் அந்த கத்தாழை இதெல்லாம் வந்து ஆகாது, சின்ன வெங்காயம்லாம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணும் போதும் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது. தாராளமாக வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.